என் பொண்ணுக்கு. பாடியா? ஆமாண்டா. பாடினா புறாவா? வாங்கி கொடுப்பியா? வாங்கி கொடுத்தேன்டா. பரவாயில்லடா. தேவந்தூர் ராமசாமி வாங்கி கொடுத்தான்னு புழுவுறாடா. வாயப்பா நீ அப்பலாம் நீனு ஏப்பா நான் தேவந்தூர் ராமசாமி எனக்கு பாலிய வாங்கி கொடுத்தாரு. அந்த பாடி பட்டாது நீ எனக்கு பால் வாங்கி கொடுத்தியா? அப்பலாம் நீனு ஏடா அறிகட்டவன தேவந்தூர் ராமசாமி பாடி தந்தாரு. பாடாது இல்லைன்னு சொல்றேன். தேவந்தூர் ராமசாமி பாடல் எழுதி தந்தாரு. பாடு செவத்துல மாட்டுற அலாரம் உனக்கு கொண்டே பாட்டுல இருந்து விலங்குல ஒரு கெடா பண்ணி உள்ளான்னு ஏறி கிடக்கும். ஐயோ அது நீங்க ஆம்பளை நிறைய இருக்கீங்க. நான் தான் 2023 வரைக்கும் ஆம்பளை 2024 எப்ப போறதா அப்ப பேண்ட் போட்டே ஆயிட்டு. அதான் தெரிஞ்ச விஷயமா இருக்கு. வந்து பாரு என் கூட உனக்கு உனக்கு நான் எப்படி விடுறேன் நீ எப்படி விடுறேன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆம்பளையா பொம்பளையா நாங்க போட்டியா தெரிஞ்சுக்கலாம். ஏடா அப்படியே வாயில விடு நீ என்ன பண்ணுவ? ஐயோ என்னமா விடுவீங்க தெரியாதா? வாடி செல்ல கண்கள் இரண்டும் வந்து
உன் மவ சாமாத்திங்க எப்பவே சாமதி இப்போ வேலை பார்த்தேன் நானு. பள்ளிக்கூடம் படிக்கும் போது பள்ளிக்கூடத்துல வந்து தங்க கப்பு வாங்கி வந்துடுறேன் என் பொண்ணு. தங்க கப்பா ஆமாண்டா, தங்கத்துக்கிட்ட அவங்க இருந்தது கப்பு தங்க கப்பு வாங்கி வந்துடுறேன் வெற்றி பெற்று. என்ன வெட்டி பெற்று ஆமா ஆமா, எதுல ஒரு போட்டிடா. என்ன போட்டிய ஆமா, தேங்காய் இருக்கு தெரியுமாடா? தேங்காய் அதுல கண் திறந்து கண்டிருந்து ஆமா அந்த தண்ணி கீழே ஊத்திட்டு அதுல நிறைய மூத்தத்தை விட்டு பாசி வாங்கி வந்துடுறேன். கண்ணாடியா இது பரவாயில்ல. தங்க கண்ணு திறந்துட்டியா? தேங்காய கண்ணு திறந்துட்டு திறந்துட்டியா? தண்ணி கீழே ஊத்திட்டு அதுல நிறைய மூத்திர விட்டு வாங்கி வந்துடுறேன் கப்பு. பரவாயில்லடா டேய், கண்ணு தேங்காய் திறந்துட்டியா? அதுல வந்து மூத்த தண்ணியை கீழே ஊத்திட்டு மூத்தத்தை விட்டு வாங்கிருக்காடா. நெய்வேலி மண் போடுவா எந்த போடா நாங்களாம் வேலைக்கார நாயா? வேலைக்கார நாய் இல்ல ஏதோ ஊனு கேட்கறதுக்கு வந்தோம். வெளியே நிறைய தர மோடிக்கிறீங்களா பிஏ கண்ணி அப்புறம் நாங்க சொன்னோமா ஏதோ அரசாங்கத்தை வேலைக்கார நாய் தான் நீனு. மந்திரி மந்திரி யாருக்கு மந்திரி? மந்திரி அது எனக்காச்சு மந்திரி, எனக்கா மந்திரி? அழகா இருக்கு அடிக்காத. என்ன அழகா இருக்கா அடிக்காது? நீ வந்து என்னதான் சாப்பிட்டாலும் சரிதான், கம்யூனிட்டி கரெக்ட் ஓனானுக்கு உடம்பு விழுமா? ஆமா விழாது. விடாது ஆ, விடாதுடா. கரெக்ட் ஓனானுக்கு உடம்பு விழாது. ஆமா அந்த மாதிரி என் பொண்ணு. பரவாயில்லடா, உன் பொண்ணு ரொம்ப அழகுதான். சொல்லுமா. ஏய், அப்படி இருந்தாலும் நான் வடுவுடல் யாரு? என்னட்ட சேர்ந்தவங்க இவங்க தந்தை யாரு? நான் யாரு? இந்த பெண் யாரு? இதாச்சு அழுந்தாயா தெரிந்தாயா புரிந்தாயா? பொண்ணை பார்த்தா கண்ணுக்கு லட்சணமா அழகா நல்லா வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கா. ஆமா, ஆனா நீ யாரு எவருன்னு எனக்கு புரியல. போதும், அழகா ரசிச்சா மட்டும் போதோட அப்புறம் அழகை மட்டும் ரசிக்காத. அதோட வாழ்வு காலம் என்ன, அது வாழ்க்கை வரலாறு என்ன, அது நடைமுறை என்ன, குலகமாக இருக்கும் அப்படி தெரிந்து புரிந்து ஒரு பெண்ணுகிட்ட பழகப்பாரு. ஆமா, அழகா இருக்கும் நீ மட்டும் கூடாத. வாய அளவுக்கு மீறி விடக்கூடாது. ஆமா, அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட விஷமாக மாறும், விஷமா போயிடும். ஆமா, அதனால அழகா ரசிக்காத. அதான் நான் ஏமா அழகதான் ரசிச்சேன், வேற தப்பா என் உள்ளத்துல எதுவும் கிடையாது. எல்லாம் விஷம் வச்சு கொல்லுவான், என் பொண்ணு வெள்ளம் கொடுத்து கொல்லும். இருக்குண்டாப்பா உன் பொண்ணு சாமி. நீ அது இது நினைக்காத, அவங்கிட்ட வந்து பாப்பான் பேசுவான் கையை போட்டு அம்மா நான் ஒரு ரெண்டாவது கட்ட ஓடியே நிற்பான். ஆனா அந்த கொரோனா வந்தது தெரியுமா? கொரோனாவுக்கு முன்னே ஒரு புயல் வந்தது பாரு, என்ன புயல்? கஜா புயல். அந்த கஜா புயல ஒரு சீடு போட்ட வீடு, சீடு போட்டா தகர சீடு போட்ட வீடு. அந்த வீட்டுல எதற்கு வந்து கட்டு போட்டு படுத்துக்கான். கஜா புயல் இவன் வீட்டு பக்கம் திரும்பிடுது. அதுல ஒரு தகரத்தை வந்து அடித்து 3 ஆத்துக்கு மொட்டையா நிக்கிறான். நான் சும்மா எப்படி வைப்பேன், ஒண்ணு நான் செய்ய மாட்டேன். ஆளை பார்த்தா மண்ணான பார்த்த மாதிரி இருப்பான், சும்மா நான் சும்மாமா நான் சொன்னா போற அதான் உண்மை. எங்க கை வச்ச? அம்மா நான் எதுவுமே பண்ண மாட்டேனா? ஏகஜானி அம்மா. ஐயோ அம்மா நீ சாமியாரு, வாய் பழிச்சாலும் பழி. நான் எங்க நிக்கிறேன், நீ எங்க இருக்க, நான் எங்க இருக்கேன்? ஏண்டா கிட்ட கிட்ட வந்து எவுத்த கை வைக்கிறவங்க நீ ஒரு பொட்டா நான் ஒரு பொட்டா. ஏண்டா பொட்டைக்கு பொட்டையுமே மனசு வச்சாதானே தொடரணும். மனசு வைக்கணுமா? அதான் பொட்டைக்கு பொட்டையே மனசு வச்சாதான் தொடரணும். ஏன்னா பொட்டை மாதிரி பையா நீ பொட்டையிலும் சேர்த்துக்கல ஆம்பளையும் சேர்த்துக்க தப்பு டக்குது ஏதோ இருக்கு. நீ ஏதோ அவங்க அப்பா சொன்ன மாதிரி பாடி போடுறான், பாடி போடா நிக்கிறான் பாரு, அவனை பாரு, நீனோட வச்சுக்க. அப்படி இருந்தாலும் இந்த நாடு இருக்கிற நாடு சிறப்புற்ற நாடு, எங்க நாடு அதோ பாரு அத்திமலகரம் இருக்கு தெரியுமா? அந்த அத்திமலகரத்துல ஒரு பகுதியாக பாரு, எங்க பார்த்தா ஒரு குடிசை. ஆமா, அத்திமாநகர் பக்கத்துல ஒரு குடிசை தெரியுது. என்ன குடிசை? எல்லாமே வேல் குடிசையும் என்ன குடிசையும் அந்த பகுதியாக இருக்கு பாரு, அதுதான் குப்பம் 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 குப்பம். ஓஹோ, நீ குப்பத்து பாப்பாவா நீனு? அடாடா டேய், நான் ஏதோ பெரிய ஆளு நினைச்சேன்டா. கண்ணா பார்த்தா இது குப்பத்து பாப்பா. பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், அவன் வீட்டுல தான் அவன் கோடீஸ்வரனா இருக்கலாம், மத்தவங்கிட்ட ஒன்னும் ஆட்ட முடியாது. ஒரு பிச்சைக்காரியா இருப்பா, அவ வீட்டுல அவ ராணிடா. அப்படியா? அது மாதிரி நான் குப்பத்தை போனா என் வீட்டுக்கு நான் மகுட ராணிடா. குப்பத்து போன பார்த்தா எங்களுக்கு இது இப்போ அம்மா இவன் பொண்டாட்டி ஊர் மேல விட்டு காய்ச்சி வாங்க மாட்டான், இதை விட்டா அம்மா வாங்கலாம். ஊர் மேல ஒருத்தர ஊர் மேல போய் இந்த மாதிரி உக்கார மாதிரி அடுத்தவங்கிட்ட போய் காய்ச்சி வாங்கத்துல ஊர் மேல சென்று கருவாடு மீன் விக்கிறது பொழப்பு எங்க பொழப்பு.
கருவாடு ஓடம்பர கருவாடு வச்சிருக்கான். ஓட்டா பாரு கருவாடு. அதேப்பா ஒரு நாள் பாக்குறேன் கீசி காய வச்சுக்காங்க போய் பாக்குறேன் தூக்கி நிக்குதுப்பா. எல்லாம் வெயில காஞ்சி எல்லாம் கருவாடு முடக்கி தூக்கி நிக்குது. ஏன்டா அப்புறம் கருவாடு காய்ச்சி முடக்கி நிக்காது. ஆமா இவன் என்ன வாழை போறாம நான் தான் தைலங்கன்னு போட்டேன் வாழை வைக்கல. அது எப்ப காய்ச்சல தைலங்கன்னு போட்டேன் கால காணியம். நான் என்ன சொல்லி வரேன் இவன் என்ன சொல்றான் பாரா. வாழை வைக்க பௌத்தச்சு கொட்டிக்காரா வாழ மாட்டேடா. வாழை மாட்டேன் கீழ மாட்டேன் எல்லாம் ஓட்டி கட்டி எல்லாம் தைலங்கன்னு போட்டுருக்கோம். எந்த இடத்துல போட்டுருக்க அதான் ஏனில என்ன கீழப்பாத்துல அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வாழணும் தான். ஆட நான் என்ன கவடி பையன் புறம்போக்குல குடியிருக்கிற கைமாடி பையன். அதனால தான் கோயில் வரைக்காக மாட்டேன் என்கிட்ட புறம்போக்குல இருந்தாலும் அவன் என்னடா வச்சிருக்கான் உருளாண்டு போடுவான். என் ஊர்ல தின்ன நேரத்துல என்னைய கண்டுக்க மாட்டானும். என்னமோ இப்படி சம்பாதிச்சு இப்ப கார் வாங்கிட்டான். கூலிக்கு கூத்தாட வர்றவங்க எல்லாத்தையும் வாங்கிடுறான். முதல்ல போட்டவங்க தீராத கடன் போடுறான். சைக்கிள் கூட பெட்ரோல் போட்டு காசு இருக்கிறான் காலைல. நியாயமா அவன் சமகா போட்டு பார்த்தான். சமகா போட்டு பார்த்துட்டு கொரோனா வந்தது. அதோட மூடி எல்லாம் பரண மேல போட்டுட்டு ஏதோ வாத்தியார்கிட்ட வந்தான். ஏதோ நல்ல முறையில இருக்கான். ஊட்டியும் கட்டிட்டான், ஊட்ட கட்டிட்டான், ஓட்டியும் போட்டுட்டான், கார் வாங்கிட்டான், ஹோட்டல் வச்சுட்டான், அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டான். உள்ளோட்டு எல்லாம் இந்த கம்பெனிக்கு வந்ததுல இருந்து எல்லாம் அவனுக்கு நல்லதா நடக்குது. நல்ல நேரம் அவன் நினைக்கிறது எல்லாம் கெட்டதா நினைப்பான். நானா நீ நினைக்கிறேன் கேட்டது அதே வழியா விளக்கமா தூக்கி கட்டிட்டு போயா நீ பள்ளிக்கூடத்துல எல்லாம் காட்டினா தெரியாதா? கொஞ்சம் லேட்டா ஏதர்மா ஆனா எனக்கு தெரியலனா நான் எழுதி உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே என் பையனாவில் இங்கே இருந்து இங்கெல்லாம் ஆகி காட்டுறேன். ஆமா உன் இங்கிட்ட எம்மா இங்கிருந்து வருது. அப்புறம் எங்க அப்பா அம்மா கேட்டாங்க என்னடா இப்பதான் போட்டு போனோம் இங்கே ஆகி போச்சுனாங்க. அப்புறம் அந்த வினை வந்தது எல்லாத்தையும் எடுத்து எழுதிது. சத்தியமா நீ வாழ மாட்டேற பையா. நான் தையல் கண்டு போட்டு மான கட்ட மாடு அப்படி இருந்தாலும் அந்த ரத்தி மகத்துல ஒரு பகுதியார் கூட எங்க நாடாலே குப்பம் உங்க நாடு குப்பத்துக்கு அதிகாரியாக கூட ஊழலாஜா தலைவர் எங்க அப்பா தான் தலைவர். அவங்க அப்பா தலைவர் என்னது பாரு எஞ்சிமாரி கார்ல உட்காந்து போவாங்க. காலையும் போட்டு எத்தனை நாள் போட்டு மீன் கவுல இங்க நாத்தம் போல இவனுடைய அப்பனை பார்த்தா ஐயோ போவான் பாரு போகுது. அப்புறம் உங்க அப்பா செய்யும் தொழிலே தெய்வம். எந்த தொழில ஒருத்தர் செய்யறாங்களோ அது தெய்வம் அவங்களுக்கு சோறு போறது. எங்க குடும்பத்துல எங்க குலதெய்வம் எங்க பரம்பரை தொழில் மீன் பிடிப்பது வழக்கம். நீனாவது படிச்ச மாதிரி பேசுற ஒப்பம் பேசலாம் பாரு. தமிழ என்னது தமிழ் அப்படியே சீவுன்னு சீவுறான். இப்ப காலங்கள் மாறி போச்சு. இது கம்ப்யூட்டர் உலகங்கள்ல ஏதோ ஒரு சந்தேகம் தான் போன்ல எனக்கு இந்த சந்தேகம் இந்த குழம்பு டவுட்டா இருந்தாலும் செல்ல பாத்துக்கலாம். இந்த மொழியை பேசினாலும் செல்ல பாத்துக்கலாம். அதனால இப்ப நாகரிகம் மாறிட்டீங்க. யாரு எந்த ஊர்ல இருக்கா அவன் போன் நம்பர் வாங்கி எடுத்து ஓடுவோம். எந்த வேட்ட ஊரியோ அந்த மொழியில பேச சொல்றாங்க. குமர வாழ் இல்லையா அவன் ஒருத்திக்கிட்டே பழக்கம் இருக்கு. அது இல்ல பக்கத்துல எல்லா மொழிக்காரியும் ஊர் அங்க அவன் இவன் இருக்குது குண்டாமத்து புறம்போக்குல ஓட புறம்போக்குல கூட்ட போய் பார்த்தா பட்டாவில் இருந்தாலும் அவனுக்கு நெல்லி புத்தி வரும். இந்த ஓட புறம்போக்குல இருக்கா அந்த புறம்போக்குல சிக்குப்பிடி விக்கிறவன், மீன் விக்கிறவன், நீரம் விக்கிறவன், இந்த கருவாடு விக்கிறவன், மீன் எல்லாம் என்னென்ன மொழிக்காரி எல்லாம் வருவாளோ அந்த இடத்துல ஒரு புறம்போக்குன்னு வந்து தங்கத்துக்கு இடம் இருக்கு. அந்த பாஷைக்காரிய புள்ள அவன் கூட வந்து உட்காந்து போடும். அப்புறம் அவளை கிட்ட கத்துக்கல கண்பேட்டிடுவான். அவன் எப்படிதான் தூங்குறானோ குழம்பு வச்சு ஏன்டா ஏழு போயிட்டே வாழ வழியில போறவன நீ வேற அந்த இது கரியாக அந்த குண்டான போட்டு அப்படி இருந்தாலேப்பா அந்த குப்பத்துக்கு தலைவர் உங்க அப்பா தாசுபதி. ஆமா அப்படி தாசுபதிக்கும் வாழ்க்கை திருவிழாவுக்குள்ள கல்வி சிவமணி கலகல விளக்கம் பத்தினி பெண்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய அந்த குப்பத்துக்கு மகுட ராணி எங்க அம்மா சுந்தரவல்லி. உங்க அம்மா பேரு சுந்தரவல்லி. ஆமா நாங்க வேலை செஞ்சோமா அப்ப எல்லாம் என் அம்மா காட்டினால அட அப்ப நல்லா கஞ்சி கொடுப்பாங்க. நம்ம அம்மா வேலை செஞ்சாலும் காய்ச்சி கொடுப்பாங்க. இப்ப எப்ப உங்க காலத்துல வேலை செஞ்சா காய்ச்சி கடிக்க என்ன வேலை என்ன எடுப்படியில வேலை தான். மீன் எடுக்கிறது, எடுத்து போறது, அந்த ராஞ்சில போறது, போட்டுல போறது, அது எடுத்து கொடுப்போமா இல்ல அம்மா அல்ல அம்மா இருக்கும் போல நாங்க அம்மா வேலை செஞ்சோம். செத்துட்டாங்க அஜிலா யார் தெரியுமா என் நடனம் முன்னாடி குழந்தை கூத்தாடுறேன்னு தான் கூத்தப்பட்டு உட்காந்துருக்கு காலெல்லாம் படிக்கிறேன். சுந்தரவல்லிக்கும் தாசபதிக்கும் ஆறுக்காலாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஒன்றே ஒன்று அப்படி நான் தான்டா நான் தான்
நான் தானா இது என்னது நான் தான்டா. அந்த நடுவு பட்டில எஸ்ஐக்கு பேர மாதிரி இருக்கான். நான் தான் தேவடைய மனம் உனக்கு அதுக்கு போறேன் புடி நான் தான் அப்படி ஒரு பேர இருக்கேன். அப்படி ஒரு என்ன தொட்டவெல்லாம் கேட்டுட்டான். ஐயோ அம்மா அவனோட வச்சுக்க. அதான் டேய் நான் என்ன சொல்றேன், கேப்பா பேச்சே கேட்காத. நான் கேட்கலம்மா. அர்த்தம் எடுக்கிறான். சொல்லி கொடுக்கணும் என்னைக்கு உதவாங்க மாட்டான். சொல்லி கொடுத்துவான் எட்ட போடுவான். அதை கேட்டு வந்து ஒருத்தன் கேட்கறான் பாரு, அவன் தான் உதவான்பான். அதே மாதிரி வாயை கொடுத்து சூத்தண்ணி வாய் கொழுப்பு சீலியார போச்சு. ஆமா அப்படி இருந்தாலும் அவன் ஏதாவது சொல்லிட்டோம். அவன் மாந்திரிகம் கத்தவான், நீ என்னத்த கத்தவான்? நான் ஒண்ணும் கத்துக்கல. அதான் என் மோகிட்ட வச்சுக்காதுடா, என் வீட்டுக்காரிக்கு ஆகலண்டா. ஆமா எனக்கு சின்னது ஏத்தாவிட அகலம். இந்த கல்வெடி அப்பலாம் இவன் கல்வெடி அவையா அப்ப கல்வெடி அப்போ நீ எனக்கு அப்பனாடா நீனு. அவன் பொண்டாட்டிக்கு அகலமா அவன் மகளுக்கு சின்னதான். என்னடா சின்னது என்ன ஏய் நீ ரெண்டு பேரும் வாழ போறீங்க. அப்படி ஒரே ஒரு பெண் பிள்ளை மச்சகாந்தி எவ்வளவு அழகா இருக்கு. மச்சகாந்தி மதிவாதனா மச்சகாந்தி பேர் பொறுத்த நாடு பொறுத்த ஊர் பொறுத்த ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நெல்லுக்குள்ள வச்சு அப்புறம் என்ன பாப்பா சொல்றேன். அப்புறம் என்ன ஏன் வாய போவா? இல்ல எனக்கு வேணாம் கூட எனக்கு நேரம் சரியில்லைன்னு வர்ற பொட்டாச்சி மாசம் வரைக்கும். என்ன நேரம் சரி எதுக்கு? அது கட்டுற பொண்ணு ஓட்டு வரலாம் வேற ஒருத்தவங்க கூட. கட்டுற பொண்ணு பூமா கட்ட போற என்ன இப்ப கட்ட வந்து இந்த பசங்களுக்கு ரெண்டு ஏதோ ஒண்ணு பாத்துட்டேன். அது நான் ஏதோ கும்பங்களை வச்சு சம்பாதிச்சிட்டேன். நான் பாதபூசை பண்ணிக்க வேண்டியதான் பொண்ணு அவங்கள பாத்து போனோம். அப்படி இருந்தாலும் இருந்தாலும் ஆனா எங்க தொழில நான் செய்ய வேண்டியம்மா. உங்க தொழில நீ செய்யறது இல்ல. நான் பாடசாலை சென்று படிப்புதான் வளர்க்கண்டியம்மா. 4 வேதம் 6 சாஸ்திரம் கவிதை புராணங்கள் தத்துவங்கள் இதிகாசங்கள் நான் படிக்கிறேன்டா படிக்கிறேன். பாப்பா படிக்கிறா, நீ என்ன படிச்ச? நானும் அது ஒண்ணு தானே. நான் 8th ஸ்டாண்டர்ட். நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட். அம்மா அதுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட். ஆமா 8th இல்லடா. ஏன்டா கல்வெடி 8th நான் சொன்னேன். ஏய் இங்கிலீஷ்ல 8th 8வது. நான் என்ன பள்ளிக்கூடத்துல படிக்க தெரியுமா? ஏதுல? பெண்கள் உசுர் நல்ல பள்ளியில படிச்சேன். ஐயோ மாரியாதா தாயில கல்வெடி. பெண்கள் உயர்நில பள்ளி. உயர்நிலையா அது? பெண்கள் உசுர்ல படிக்கிறாங்க. ஐயோ ஏய் எழுதுக்கு பாடுறா போடாடா. ஒரே ஊர்ல கூத்தாட முடியாது. இந்த ஊர்ல 4 நாள் அடிக்கிற மாதிரி இருக்கு போறோம். எவ்வளவு ஊரும் பாடுறா போனா தான் நல்ல ஊர் சாமான். பெண்கள் உயர்நில பள்ளின்னு இருக்கு. பெண்கள் உசுர்நில பள்ளி. உசுர்நில பள்ளியா அவருக்கு? அதுல போய் நீ வாடா போறீன்னு நான் தான் தயலங்கண்ணு போட்டுட்டேன். சக்காத்தர அவ என்ன சொல்றான்? பெண்கள் உயர்நில பள்ளியில படிக்கிறா. அதாவது பேசாத. அது எங்க அண்ணி அது அப்படி இருந்தாலும் நான் படிச்சு கொண்டிருக்கிறேம்மா. அப்படி படிச்சு இருந்தாலும் நான் எப்படி போகணும்? எங்கே போய் போட கொள்ளுதியா? என் பையன் எங்க, என் பொண்ணு என்ன சொல்லிச்சு? தானா பையனை ஓட்ட மாதிரி தானே. அப்பனுக்கு பள்ளிகளே வளர்க்க மாட்டானா? எனக்கு ஆளு எவனும் நாட்டுல பிடிக்க வேணாம். நீ ஒரு ஆளே போதும். நான் என்ன சொன்னா கோயில ஒத்த மாதிரி. ஆமா குழி உள்ளதாடா மேல மேல குழி உள்ள போல. அப்பவும் அப்பனுக்கு இந்த மாதிரி அடி உட்கார வைப்பியா? இவன் பண்ற வேலை இடங்காடுக்கு நீ மாட்டுங்க
குறுக்கு வரல அண்ணா நான் ரிட்டையர் ஆயிட்டேன் அதுதான் அந்த பொண்ணுகிட்ட போய் அதெல்லாம் வந்து நான் எனக்கு பழகிக்கிறா வேணாமா தப்பிச்சுக்கணும் அப்படி ஒரு காலகட்டத்துல நடு காட்டுல எப்படி மான்கள் ஓடுவதும் குயில்கள் கூவதும் மயில்கள் ஆடுவதும் எப்படி அது சுதந்திரமாக இருக்கிறதோ அது போல எங்க நாட்டுல எங்க வீட்டுல நான் சுதந்திரமா இருக்கேன் மயில் மாதிரி அத்திமான நேரத்துல குப்பத்துல உங்க அப்பா இருக்காரு உங்க அப்பாவுக்கு என்ன வேலை ஓ உங்க அப்பாவுக்கு அப்படி இருந்தாலும் நான் எந்த குறைபாடும் இல்லாம சுதந்திரமா இருக்கேன்மா எந்த குறைபாடும் இல்ல பரம்பரை தொழில் உண்டு என்ன தொழில் அதோ பாரு அங்க பாரு என்ன இருக்கு சீரியல் பல்ப் இருக்கு உனக்கு படகு இருக்கு தெரியல ஓ படகு இருக்கு அது மாதிரி யமுனை நதி அந்த நதிக்கரத்துல ஒரு பெரிய படகு இருக்கு பாரு அந்த படகுல இருந்து கரையில இருந்து கரைக்கு கொண்டு போய் விடணும் ஆமா கரையில இருந்து கரைக்கு எங்க அப்பா கொண்டு வந்து விடணும் ஆனா எங்க அப்பா விடுவாரு காசு வாங்க முடியாது இந்த நாட்டின் வழக்கம் உங்க அப்பாவுக்கு அம்மா நல்ல மனசு நம்ம மனசு இல்லடா இந்த நாட்டுல யாரு வந்தாலும் காசு வாங்காத ஓடத்தை கொண்டு போய் ஓட்டி வந்தாலும் விடணும் ஆனா ஏமா அப்பாவுக்கு 2 குவார்டர் வாங்கி கொடுத்தா போதும் என் பொண்ணை பாத்துக்கலான்றது அப்படியாப்பட்ட மனுஷம்மா கண்மேட்டி வாயா எவன் ஒருத்தன் எம்மா பேரு கோழையா இருக்கலாம் ஆமா எதுலயும் அடங்காத என்ன வேணாலும் பேசலாம் தான் பொண்டாட்டி தான் பிள்ளைங்களுக்கு எவன் ஒருத்தன் பேசுறானோ அவனுக்கு அளவு கட்டு கோழைக்கு வீரம் வரும்டா வீரம் வரும் எப்ப கோட்டை குடிச்சாலும் எவன் வேணாலும் போலாம் நான் தப்பா நினைக்காதம்மா என் பொண்ணை பாத்துக்கடா பத்திரமா நான் கோயில போயிருக்கேன் படுத்து தூங்கணும் பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லுவாருமா ஏமா பேசுறா எதுல போய் முடிய போகுது அதெல்லாம் இல்லம்மா அப்படியேப்பட்ட ஆளு கிடையாது அப்படி எத்தனை பேர் ஓரத்துல ஓட்டி போலாம் அப்படி கணக்கு எழுதி கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுப்பது வழக்கம் அந்த ராஜா கணக்கு பார்த்து அந்த கூலியை அவரு கொடுப்பாரு ஆமா ராஜா அது போல இந்த வேலைதான் எங்களுக்கு நடக்குது அப்படி இந்த போய்புரி வளத்துல ஏதோ 1-2 மீன்கள் ஆப்டா எங்க அப்பா கூட கொடுப்பது எங்க அம்மா கிட்ட கொடுத்து எங்க அம்மா அதை கொண்டு போய் ஊர்ல சென்று மக்கள் கிட்ட வித்து அந்த காசை எடுத்தாந்து அரிசியோ பருப்போ வாங்கி கஞ்சா காசையோ குடிச்சு நாங்க கௌரவமா எங்க வீட்டுல நாங்க இருக்கோம்டா ஆனா அம்மா உங்க அப்பா அம்மாவுக்கு சம்பந்தமே இல்லாத நீ இருக்க ஏன் அவங்கள பாக்குறதுக்கும் உன்னை பாக்குறதுக்கும் ஒரு மாற்றமா தான் இருக்கு நத்த வயசுல முத்து போற மாதிரி நத்த வயசுல என் பொண்டாட்டி இருக்காது தெரியுமாடா ஆமா என் வீட்டுக்காரு மதமடம் எல்லாம் ஒப்புவேடா தமிழ சிவரான போய் பூனான்னு வைக்கிற பேசுறான் அகராதிக்கு பிறந்தவண்டதே எங்கெங்க ஒரு துண்டு சீட்டு கிடக்கா அதெல்லாம் பார்த்து படிச்சு வச்சு ஏட்டிக்கு போட்டினே பிறந்தோம் அவங்ககிட்ட பேச்சை கொடுத்து மேல முடியாது அவங்ககிட்ட வாயே தரக்கூடாது ஆமா அதான் சொல்லுமா நெல்லவன் தான் ஆனா கேட்டு உதவாம யாரா கடையில அது ஒரு கேட்டு வாங்க காஞ்சி போட்டு குடிச்சா வாங்க மாட்டாடா எவனாச்சும் ஓத்துல வாங்கி கொடுக்குற மாதிரி அவங்ககிட்ட இவங்க எடுத்து பேசினா அப்புறம் அவங்ககிட்ட கேட்டு போவா அவனே போட்டு அடிப்பான் அந்த மாதிரி அகராதி உள்ள பாபா அகராதி அப்படி தினத்தோடு எங்களுக்கு இது வேலை அம்மா நான் பள்ளிக்கூடம் சென்று நான் படிப்பது வழக்கம் அப்படி படிக்கக்கூடிய காலத்துல இன்னைக்கு விளையாடு கொண்டு வந்தா கூடாது என்னோட பெண்கள் இல்ல இன்னைக்கு உங்க அப்பா அம்மா கூட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே இன்னைக்கு என்ன காரணம் ஏது காரணம் ஏன் எங்க அப்பா அம்மா இன்னைக்கு கூப்பிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே விவரம் புரியல என்ன பண்ணு நானு பொண்ணு வீட்டுல இருக்க மச்ச காந்தி எடுத்துவான்னு சொன்னாங்க எங்களுக்கும் தெரியலமா பள்ளிக்கூடம் போனியா ஞாயிற்றுக்கிழமை வந்து காமாங்குளத்து சிவலிங்கம் ஐயோ ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கத்து லீவு ஆமா இன்னைக்கு பக்கீர் வீட்டு பண்டிகை பண்டிகைடா அன்பால கிறிஸ்தவ வீட்டு பண்டிகை முஸ்லிம் பண்டிகை இன்னைக்கு பக்ரீத் பண்டிகை ஆமா இப்ப நீ ஒரு சின்ன பாப்பாவா இருக்கா ஆமா அப்படி இருந்தாலும் எங்க அப்பா அம்மா ஏன் கூப்பிட்டாங்கன்னு ஒரு சமைச்சதோடியம்மா சாமிக்கு சமைக்கும் யாரு அவரு ஓபா சாமிக்கு பொன் முடியா என்ன இப்படி இப்படி இருக்குது என்னது அவங்க கூப்பிடுறது மாடு அவருக்கு நான் அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு வாழ வைக்க வாழ போறீங்க அப்படி இருந்தாடியம்மா சாமிக்கு சமைக்கும் நாலு ராசாவுக்கும் உமக்கும் அதெல்லாம் நடக்கடியம்மா அப்பா இருந்தா நான் வந்து அடி விடுவோம் அப்படியே என்ன ஒரு பெரிய மனுஷனா தெரியல உனக்கு கோலா இருக்க தெரியும் கோலால கவுதான் கண்டு வந்தாங்க அது கலகட்டா ஏன் பொண்ணு மச்சா காந்தி வந்தாளா நல்லா அந்த உள்ள வர்றா அது எனக்கு வேண்டாம் அந்த வேலை கிரீன் அவுத்துட்டு வேணா விடுறேன் அம்மா உன்னை உள்ள அப்பா கிட்ட நீ சொன்னதும்
எங்க அப்பா என்ன வார்த்தை வாங்கத்த உரையாடினார்? உள்ள விட சொன்னாரு. அழிஞ்சு போடாத கண்வேட்டி. ஐயோ அம்மா வேணாம் அம்மா நிறுத்துமா. மகள் வந்திருக்கும் அவங்கள வீட்டுக்குள்ள அனுப்புன்னு சொல்லி பாரு. ஆமா. உள்ளே ஓட சொன்னாரு. கிரீன் அவுத்து. ஆனா சீக்கிரம் விட்டுடுங்க. ஐயா பாடா போச்சு. எங்க போறப்ப மயானத்துக்கு போறோம். மயான காட்டமா போய் வரண்டியே பெண்மையிலே பாதத்தில் பணிந்தபடியா எங்க பால் எங்க மாற வேண்டும் அப்படி நாதத்தில் எழுந்து டாடி ஒரு சமாச்சாரம் வந்தாச்சே அந்த கல்யாணத்தை தேவரே நீ வாங்க சரியா
ஆமா சந்தனு மகாராஜா சொல்படி ஆமா நம்ம படகு ஓட்ட வேண்டிய வேலை இருக்கு. எந்தோறும் படகு வெட்டது விலை. ஏமுனா நதிக்கரை போயிட்டு ஆமா தென்னந்தோட நான் படகு ஓட்டுதா இல்லையா? ஆமா அதை போல இன்னைக்கு நான் போகணுமா? ஓ அதற்காக தானே. ஆமா கூப்பிட்டு நீ பத்திரமா இருந்தீனா ஏதோ உங்களுக்கு சொல்லி நான் படகு ஓட்ட போகலான்னு இருக்கம்மா. ஏப்பா இப்ப உங்களுக்கு வயசாகி விட்டது. ஆனா இன்னைக்கு ஒரு சோகமா இருக்க உடம்பு எது சரியில்லா இருக்கா? இப்ப கொஞ்ச நாளா கொஞ்சம் எனக்கு வயசாகி போச்சு. ஆமா ஒண்ணுக்கு ஒண்ணு முடியல. அப்படி நான் போன படகு ஓட்டு போவாட்டி போனேன். மகாராஜா கண்டிப்பாரா இல்லையா? அடாடாடாடா எங்க அப்பாவுக்கும் வயசாகி விட்டது. எங்க அப்பாவுக்கு வயசானா இன்னைக்கு உடம்பும் சரியில்லை. இந்த ஓடத்தை செலுத்த வேண்டும். அப்படி ஓடம் செலுத்த விட்டா மகாராஜா தண்டனை கொடுத்துருவாரு. நம்மள போல ஒரு ஆண் பிள்ளை தான் இந்த படகை கொடுத்து இன்னைக்கு நீ போய் வர கண்ணு ஆம்பளை கூட சொல்றா. இன்னைக்கு நம்மள யாரு அழைப்பது? ஒரு பையன் இருந்தான். அந்த பையனை நீ போடா தம்பி அப்படி சொல்றான். நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறேன். எப்பா உன்னால முடியுமா? எப்பா உன்னால கல்ல முடியுமா? எப்பா பயப்படாத. மீன் குஞ்சுக்கு தன் தாய் மீன் ஆகப்படும் நீச்சல் அது கத்து தருதா? இல்ல அது மீன் குஞ்சு பொறுத்தவரை தானா நீச்சல் அது கத்துக்குது. அது போல ஓம் புள்ளப்பா மீன் குஞ்சுக்கு நீச்சல் நீ கத்து தருவானா? நீ சின்ன பொண்ணுமா? உனக்கு ஆட்ட தெரியாது. என்ன ஆட்டம் தெரியாது. துடுப்புடா துடுப்பு ஆட்டம். துடுப்பு துடுப்பு ஆட்டாதான் நீ மொட்டை மொட்டையா பேசாத. கட்டைக்கார கண்மேட்டுக்கு நையாண்டியா போகுதுப்பா. நீ ஆட்ட தெரியாதுங்கிற என்னத்த ஆட்டத்தை நாவுமா போட்டு அப்படி தள்ளுறது கீழே துடுப்பு வந்து தள்ளுறதுமா படகுல குத்துறமா தாவுகோல்மா தாவுகோல் ஆட்டுறமா இல்லையா? ஆட்டாதானே படகு போகும். அது அப்படி சொல்லி நீ மட்டும் மொட்டையா ஆட்டுறதுங்கிற அவன் நான் கத்துறேன் வாங்க. ஒப்பம் குஷ்டா எங்க வேணாலும் ஆட்டி கிடப்பான். அவனுக்கு என்ன கிடைக்கும்? எப்படி குஷ்டமா குஷ்டா குடிஷ்டா குடி குஷ்டா அது தானா ரயில் ஓடிக்கு நிற்கும். மாடு ஆடி கிடப்பான். எங்க வேணாலும் ஒரு நாள் பாக்குறோம் ஒரு போஸ்ட் மரத்தை பிடிச்சி ஆட்டி நிற்கிறான். ஏன் கீழே ஊத்துனா இல்ல வேலி முடி ஆட்டு இருக்கு. ஏப்பா அதனால நீங்க தினந்தோறும் நீங்க அந்த ஓடத்தை ஓட்டக்குள்ள நான் என் கண்ணால பாத்துட்டேன்ப்பா. எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால நீ ஏங்கிட்ட அந்த துடுப்ப குடுவான் துடுப்ப அம்மா அந்த படகு ஓட்ட வேண்டும் என்றால் என்ன விதிமுறை இருக்கு? ஆமா படகு இருக்கு தெரியுமா? அதுல தகுந்த ஜபம் வேணும்னா அதுக்கு தகுந்த செம வேணும்னா எப்படி? அதுல 3 இருக்கு தெரியுமா? தெரியாது. அதுல 3 இருக்கு தெரியுமா? எதுல 3 இருக்கு? படகுல கோடு. ஆமா மேல பச்சை அந்த நடுவுல வெள்ளை கீழே சிகப்பு. அந்த சிகப்புக்கு மேல தண்ணி ஏறணும். தண்ணி ஏறின போச்சு அந்த வெள்ளக்கோடு வந்து தெரியுமா? அந்த வெள்ளக்கோடு மறைஞ்சதுன்னா அப்பதான் சம அந்த வெள்ளக்கோடு ஓரளவுக்கு மெதவாக இருந்தால் போதுமான செமை. அந்த செமை இது இருந்து போட்டுதான் மேல பச்சை தெரியுமா? அப்ப அது வரைக்கும் போதுமான செமையேற்றதான் நீ போகலாம். அப்பதான் படகு அந்தாண்ட போகும். இல்ல போகாது. இதாண்டி போனா படகு கவுத்திக்குமா? எப்பா இது எனக்கு போதும். அதனால துடுப்பு என்கிட்ட காட்டு. எப்பா இதான் எப்பா துடுப்பு தாவுகோல்மா? அதை வச்சு நீனா போகுமா? இது ஆட்டில் வச்சுக்கணும். ஆட்டி கொடுத்து இருங்க. வாங்க வாங்க வாங்க. நீ கரைந்து வாடா கரைக்கு செல்ல போது. கரை உள்ள மக்கள் தான் வாங்க. வாங்க வாங்க பாப்பாத்துல ஏறவங்களாம் வாங்க. பாப்பாத்துல ஏறவங்க ஏறி விட்டுல போங்க. ஐயா பாப்பா படகுல ஏறவங்க வாங்க. முதல்ல இன்னைக்கு ஓடத்துல சவாரி போக போறோம். அதனால நம்ம இஷ்ட தெய்வத்தை வணங்கி விட்டு அப்புறம் ஓடத்தை நகர்த்தலாம். யானை முகத்தவனே ஏலோ ஏலோ
வனத்திலே பராச முனிவர் வருவிதம் காண்க. பராச மகாமுனிவர். பராச முனிவர். இந்த பராச மகாமுனிவராக விட்டோம். ஆமா. ஆனால் நித்திய பழக்கம். நித்திய பழக்கம். அவனே என்பதை விட விட சிவனே தொழிலார் சிந்திப்பவர் கவாய முருகானவர். ஆமா. அப்படி என்று மீண்டும் நடத்தினேன். அது மட்டுமல்ல அல்ல இந்த நைமசாரி வனத்திலே நித்திய பழக்கம் சிவனை துதித்துக் கொண்டிருப்பது. ஆமா. என்னாயிரம் பேர்கள் இருக்கிறார்கள். அவரவரும் சிவனே சிவனே என்று அவர்கள் சிவநாமத்தை சொல்லிதான் இருப்பது காலத்தை கழித்து விடுவது. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய. இந்த ஈஸ்வருடைய பூசையை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமா. இந்திய தளத்தில் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போனோம். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போனோம். எதற்காக? எதனால என்றால் இந்திய தளத்திலே அதோப்பா கோயில் ஆகாயம். ஆமா. 27 நட்சத்திரம் 27 நட்சத்திரம் ஒன்றாக சேரும் பொழுது அந்த சேருகின்ற தளத்தில் ஒரு பெண்ணை பார்த்து கூடினால் அதிலே ஒரு சத்தியம் பிறக்கும். யாயா சாமியாரா, இந்த வயசுலயா பொண்ணு கேக்குது உனக்கு? இந்த வயசுல உனக்கு பொண்ணு கேக்குதான்னா? இந்த வயதில் இல்லை, எந்த வயதா இருந்தாலும் சிவனுடைய பூசையை நிறுத்தி இந்திய தினத்திலே அச்ச செலவு வேதத்தை படைக்கணும். சிவபெருமான கும்பிடுறவங்க யாரும் பொம்மைக்கு போனது இல்லையா? இப்பதான் சாமியாரோ தான் பல தப்பு பண்றான். அவங்க தான் பூரா கொட்டை மாட்டி ஊர் ஒண்ணு சொல்ல எங்க இதுக்கு குத்திக்குது சாமியார் இப்ப ஒன்றியமா செய்யணும். அது தெரியல. நாங்க பொதுவா சொல்றோம். அதனால 27 நட்சத்திரம் ஒன்று கூடும் போது ஒரு பெண்ணை பார்த்து அவரோடு கூடினார். ஆமா. அதுல சட்புத்திர பிறப்பார். அதுக்கு அண்ணாண்ட 5வது
நான் ஓடத்தை நிறுத்தி விட்டேன். ஆமா. ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு ஐயா. என்னம்மா? நீங்க வந்தது ஒரு ஆளு. ஆமா. ஆனா ஒரு ஆளுக்காக அந்த ஓடம் கரைக்கு செல்லாது. செல்லாது. இந்த ஓடத்துக்கு போதுமான சுமை இருந்தாதான் ஓடம் செல்லும். அதனால இன்னும் நிறைய பேர் வரட்டும் இருங்க. அம்மா இந்த ஓரத்தை நிறுத்து. உனக்கு எப்படி வேணாலும் இந்த சுமை நீங்க தருவீங்க. சரி, இதுக்கு என்னத்து விதம் இருக்கு? அதுல பாரு 3 கோடி உள்ள பாரு. ஆமா, அந்த 3 கோடியில விளக்கு பாரு. அது ஒரு மிதமாக இருந்தாதான் ஓடம் போதுமான செமை வந்து விட்டு அர்த்தம். அப்பதான் ஓடம் புறப்படும். அப்படியா? சரி, ஏறுங்க 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 ஏறுங்க. கட்ட சுமை தானே எந்நாட்டுக்கும் திருநாளாக இருக்கக்கூடிய இதே ஊரை சேர்ந்த ஆரூர் நண்பன் தீபக் என்ற பெயராலே அடையாள கொடுத்து 100 லட்சம் ரூபாய் வைத்து அம்பாள் அருள் இருக்கும்படி அம்பாளை வேண்டிக்கிறேன். உனக்கு சும்மா போதுமா பாரு. ஐயோ என்ன தூக்கு என்ன தூக்கு தூக்கு தூக்கு. ஐயோ அமுக்கு 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 அமுக்கு. ஐயோ தூக்கு 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 தூக்கு. ஏவடே மோள இங்க அப்பப்ப தூக்கு அப்பப்ப அமுக்கு. என்ன தண்ணி தூக்கு அமுக்கணும். ஒரு வேவார் லேசா உடியா. லேசா உடு. போதுமா பாரு. இன்னும் கொஞ்சம் உடா. போதுமா பாரு. இன்னும் கொஞ்சம். ஐயோ இன்னும் கொஞ்சம் தூக்கு. ஏமா குமரவர மீறி விடுறோம்னா உடியில தான் விடுறோம்னா. சரி, போதுமான சிவம் வந்து விட்டது. இப்ப ஓடம் புறப்படலாமா? வாங்க. அதோ பாருங்க. ஐயா கார்மேகம் கூடுது பார்.
இருவரும் ஒன்றாக கூடுவது. அதுக்கு என்ன அப்ப? அதனாலே பொன்னை போல ஒரு பெண்ணை சேர்ந்தார். அது ஒரு சர்புத்திரம் வருவான். என்னது இந்த 27 லட்சத்துல ஒன்றாக கூடுது? ஆமா. இந்த வேலையில ஒரு பெண்ணை பார்த்து கூடினா அறிவோடையும் அழகோடையும் ஒரு ஆண் பிள்ளை பிறப்பார். ஆனால் அதனால இக்கரைக்கு செல்ல காட்டு இந்த 25 ஒன்றாக கூடுற போது நான் என்ன செய்வேன் ஐயா? ஐயா நான் கண்ணு பண்ணு ஐயா, நான் கண்ணு நான் என்ன செய்வது ஐயா? என்ன செய்வது? இப்ப முக்கா இருக்கிறத மலர வச்சா ஒத்துக்கிறியா? என்னது? ஆமா ஆமா, முக்கா இருப்பதை மலர வச்சு விட்டாலும் ஆமா, அப்படி வேணா ஒத்துக்கலாம். ஆடிலாம் சேங்கலாம். சேங்கன மேல வச்சிக்க ஊரே. ஐயோ ஐயோ டேய், ஏ தங்கரே, டேய் இரியா, என்னடா பின்னாடி பாடுற? பின்னாடி இன்னும் ஷவுப்பா தெரியுது. அப்பா கூடுமா? இரியா 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 இரியா, நான் கண்ணி பண்ணா இருந்தேன், இப்ப என்ன பருவமடை வச்சிட்டேன். இது என்ன நேரமா இருக்கு பாரு. இது பகல். ஐயா பகல் பகல் நேரத்துல பறவை பச்சி எதுவுமே புணர்ச்சி செய்யாது. அதனால பறவைக்கூடிய பறவை எல்லாம் பார்க்கும். அதனால நீ இதெல்லாம் சொல்றதுக்குள்ள அவங்க ஒரு கூடி ஐயோ இந்த பாரியா, இது பகல் நேரமா இருக்கு. இந்த பகல் நேரத்துல நம்ம புணர்ச்சி செய்யக்கூடாது. ஆனா ஆடவராக பிறந்தவர்கள் யாரும் புணர்ச்சி செய்யக்கூடாது. ஆமா இரவு ஆமா, இந்த பகல இரவாக. ஐயோ இரியா 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 ஐயா அதுதான் ஐயா, இது எங்க தொழில், இது எங்க தெய்வம். இது 10 பேர் ஓடுறது போயில 10 ரூபா விட்டாங்க. அதனால இது எங்க தெய்வம் ஐயா. அதனால இந்த இருக்கிற ஓடத்துல இது புண்ணு செய்யக்கூடாது. இதுல செய்யக்கூடாது செய்யக்கூடாது. இங்க நடு கடலா இருக்கு. நடு கடல்ல இது என்ன எங்க பார்த்தாலும் ஜலமா இருக்கு. என்ன செய்யுது? அது என்ன பண்ணுங்கப்பா? இது ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணு. மாக்கு மணல் மேடா ஆகிட்டு பண்ணி கட்டிங்களா மேடா ஆகி விட்டா. ஆஹா ஆகிட்டா அப்புறம் என்ன செய்யுது? சரியா, எங்க தொழில் எல்லாம் மீன் பிடிச்சி மீன் எல்லாம் ஒரே துருநாட்டமா இருக்கு. ஒரே மீன் நாட்டமா இருக்குது. அதனால இந்த நாட்டத்தை என்னால ஒரு நாள் கூலி சேர்க்க முடியாது. அதனால இதுக்கு வச்சு வழி செய்யும். தங்குதே போது பாரு. சரி, ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. இந்த பிள்ளை கையில என்னமோ இருக்கு. என்ன இது? வேதத்தை கவத்திலே கொண்டு வந்திருக்கிறார். இங்கிலிருந்து இவனுக்கு வேதராசன் என்று பெயர் சொல்லிருக்கோம். இப்ப எங்க போனா? அதாவது 5வது வேதத்தை படைக்க போகிறேன். ஆமா, எழுத போறேன். அதனால 5வது வேதம் இருக்க மாட்டேன். இங்க இருக்க மாட்டேன். நாங்க எப்போது நினைக்கிறோமோ அப்போ வருவேன். போய்கிறேன். அப்படியே போய்கொண்டே இருக்கிறேன். சரி பார்த்தமா? இல்ல இல்லையா, நீ மாடு எல்லாம் வந்தா வேலையை முடிச்சா ஒரு புள்ளைய கொடுத்தா நீ மாடு போட்ட உலக மாத்தாவே நான் காடி முடிஞ்சிருவாங்க. அதனால நீ பகலா இரவாக்கிட்ட இல்ல, திரும்பி பகலாக்கு. இந்த மணல் மேடை திரும்பி அழி ஜலமாக்கணும். சரி, அதையும் ஜலமாக்கிட்டேன். எல்லாத்தையும் ஆக்கிட்டேன். ஆனா எல்லாத்தையும் அழித்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்னே ஒண்ணு அழிய கூடாது. என்ன? இந்த எனக்கு
பரிமள வாடை வீசுங்க. இந்த பரிமள வாடை நான் எப்போதுமே என் கூட இருக்கணும். உன் கூட எப்போதும் இருக்கும். அப்படியே கொடுத்துருக்கு. அப்படியா? சரி வா. இத காட்டகமே சென்று வெட்டையாடி திரும்புகிறே அந்த பரிமள வாடை இந்த யமனை யார வழி நேரத்தில் அதை பரிமள வாடை வீசி அதை யாரோ ஒரு பெண்ணா இருக்கிறார். உன்னை பெற்ற தாய் தகப்ப யாரு? உன் பேர் என்ன? சரி ஐயா, என்ன நீங்க வந்து யாரு நீங்க கேக்குறீங்க? என்ன கேட்கக்கூடிய அதிகாரம் உனக்கு என்ன இருக்கு? முதல்ல நீ யாரு? இந்த அத்திமாதத்து இறைவன் சந்துரு மன்னன். ஓ, இந்த நாட்டுக்கு சந்துருமன்னன் நீங்க தானா? நான் வேற யாரும் இல்ல. இதோ இந்த அத்திவாரத்துல ஒரு பகுதியாக குப்பை. அந்த குப்பத்துல தாசுபாதிக்கும் சுந்தரவல்லிக்கும் பிறந்த ஒரே ஒரு பொண்ணு, என் பேர் மச்சக்கம்மா. உன்னை பார்க்கும்போது அழகான பெண்ணா இருக்கிறாய், அன்பாடு அத்தையாடு கொண்டு இருக்கிறாய், அறிவிலே சிறந்தவளாக இருக்கிறாய். ஆனா இந்த அத்திமாதத்தை ரவணா இருக்கும்படியான உன்னை திருமணம் செய்து கொள்ள போறோம். ஐயா, என் மேல நீங்க ஆசைப்பட்டீங்க. நீங்க உயர்ந்த கோலம், நான் தாழ்ந்த கோலம். அதனால உனக்கு எனக்கு ஏறி வச்சா எட்டுமா? அம்மா, நீ குலத்திலே பிறந்தவளா இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே ஆசை வச்சு விட்டு நான் திருமணம் செய்து சம்மதம். சரி, நீ ஆசை வைத்தாலும் நான் ஆசை வைத்தாலும் அது போதுமான நிச்சயம் கிடையாது. எங்க பெற்றவங்க இதுக்கு சம்மதப்பட்டா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் தாய் தகப்பன் ஆமா, அவர் சம்பாதிப்பாரு. ஆனால் செய்து கொண்டு ஆமா, சரி போவாங்க. அப்பா, உள்ள தாசபதி இருப்பார். அந்த தாசபதி இடத்துல அத்திமாதத்துக்கு வேந்தன் சந்துரு மன்னன் வந்து போய் தாசபதி அவர்களே, அத்திமான் அவர்கள் ஆளக்கூடிய வேந்தன் அதாவது சந்துரு மகாராஜன் வந்திருக்கிறார். சந்துரு மகாராஜ் வந்திருக்கார். ஆமா ஐயா, அடிவராகப்பட்டவன். அப்பா, எதால உன்பால் வந்தேன் அருமை மகளா இருக்கபடியான அந்த மத்தியில் இருக்கிறாரே அவரை நான் திருமணம் செய்து கொள்ள போறேன். திருமணம் விருப்பம் என்னங்க ஐயா? ஆனா திருமணம் செய்ய சொல்றீங்க நீங்க. உங்களை ஏற்கனவே திருமணம் செய்து கங்காதேவியை காந்தரவு மனம் முடித்து அதிலே ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறார். ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறார். அந்த பிள்ளை இருக்கும் போது என் மகளை நான் கொடுத்தேன். ஆனால் என் பிள்ளை பிறந்த பிள்ளை இருக்க என் குலத்தவன் பதக்க பிரகாரம் முன்னே எந்த பிள்ளை பிறந்தானோ அவனுக்கு தான் நாட்டை முடி சுற்றி வைப்போம். இந்தியா ஒரு பிள்ளையை கொடுத்து அது ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைக்கு பட்டம் தருவதாக இருந்தால் நான் நாட்டை தருகிறேன், பெண் தருகிறேன். அப்படியா? ஆமா. ஆசபதி என் மன நோக்கும்படியா சொல்லிவிட்டார். இனிமே நாடு ஆட்சி வேண்டாம், எல்லாம் போனா போகட்டும். அப்பா, 3 தினங்களாக என் தந்தை அரசு பீடத்திலே வருவது கிடையாது. ஆனால் சோகமற்ற வடிவத்தோடு தோற்றப்படுகிறார். என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்னன்னா, தாசபதியுடைய மகள் மச்சகாந்தி. அந்த மச்சகாந்தியை பார்த்ததுல இருந்து அந்த பெண் கேட்க போனார் தாசபதியிடம். உண்மை. அந்த பெண் கேட்க மறுத்து விட்டார் தாசபதி. ஏனென்றால் நீ ஒரு அரசன். அந்த அரசனா இருந்த போது என் பிள்ளை வந்து எனக்கு பேரம் இருந்தானா அது நாட்டை ஆளாது. முன்னமே உனக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கு. அந்த ஆண் பிள்ளை இருப்பதனால அந்த ஆண் பிள்ளைக்கு தான் நாட்டை ஆள உரிமை இருக்கு. எனக்கு ஒரு பேர பிள்ளை பிறந்ததுன்னா இந்த நாட்டை ஆளுவதற்கு உரிமை கிடையாது. ஆமா. சரி, நீ போற மாத்து. ஐயா,
ஆமா சத்துரு மகாராஜனுடைய பிள்ளை என்னுடைய பெயர் சாங்கியே அந்த இருந்து வியாதி என்ன நாடி வந்த சமாச்சாரம் என்னப்பா? என் தந்தையார் உங்கள் மனைக்கு வந்ததாகவும் ஆமா உங்கள் மகளான வஞ்சகந்தியரை திருமணம் செய்ய பெண் கேட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன். உண்மைதான். ஐயா, ஆமா நீங்கள் கொடுக்க மறுத்ததாகத்தானே ஆமா அதோ தெரிவித்தார்கள். காவலர்கள் தெரிவித்தார்கள். இதற்கு என்னையா காரணம்? ஆனால் காரணம் என்ன தெரியுமா? உன் தந்தையிடம் உரைத்த காரணமே தான் மறுபடியும் உப்பு சொல்கிறேன். ஆனால் என்னுடைய மகளை உன் தந்தைக்கு என்று கொடுப்பவையானால் அப்போ என் மகள் வயிற்றில் பிறந்த பிள்ளைக்கு முடி தருவாயானால் நான் தருகிறேன் பெண்ணை அப்படி என்று உன் தந்தையிடம் உரைத்தேன். ஐயா, ஆமா உங்கள் எண்ணத்தின் பிரகாரம் உங்கள் மகள் வயிற்றிலே பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு இந்த நாட்டை ஆமா நானே விட்டு கொடுக்கிறேன். ஆமா இதை நான் எப்படி ஒப்புவது? ஏன்? ஆமா ஒரு மூத்த பிள்ளை நீ இருக்கும் போது உனக்கு தான் நாட்டை பட்டம் தருவார். அப்படி வைக்கும் காலத்தில் நீ விட்டு கொடுத்தையானா நீ திருமணம் செய்து அது ஒரு பிள்ளை பிறக்குமே. ஆனா அந்த பிள்ளை என்னுடைய பேரப்பிள்ளையிடம் சண்டைக்கு வருமா வராதா? கண்டிப்பாக. அதனால உன் மீது நம்பிக்கை இல்லை. ஆமா உங்கள் எண்ணத்தின் பிரகாரம் எனக்கு ஒரு திருமணம் நடந்தாலே ஒரு பிள்ளை தோன்றுவானே. ஆனால் அவனால் எதிர்காலத்திலே இந்த நாடு ஆமா பறிக்கப்பட்டுவிடும். உண்மைதான். அதனால் பெண் கொடுக்க முடியாது என்றீர்கள். ஐயா, உங்கள் எண்ணத்தை ஆமா ஏற்றுக்கொண்டு உங்கள் மகள் வயிற்றிலே பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு இந்த நாடு சுயமாக வேண்டும் என்பதற்காக நான் இன்று முதல் இந்த நிமிடம் முதல் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகளை திருமணம் செய்தால்தானே எனக்கு ஒரு பிள்ளை பிறப்பார். அவன் எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளையோட அவர் செய்வார், நாட்டை பறிப்பார். ஆனால் உலக வாழ்வு இருக்கிறது. இந்த மண்ணையை இந்த நிமிடத்தோடு வெறுத்தேன், பொன்பொருளையும் வெறுத்தேன், பெண்கள் இச்சையும் இந்த நிமிடத்தோடு வெறுத்தேன். ஆகாய பூமி சாட்சி, ஆகாய பூமி சாட்சி, அன்னிர தேவர் சாட்சி, இன்னகர் வேந்தர் சாட்சி, எத்தனில் என்ன போலவே மண்ணையும் வெறுத்தனையோ பொன்னையும் நீக்கினாரும் இதோ புகழ் பெற சொல்லியும் யாரேம்மா நாங்கள் தேவர்கள் அசுரு சொல்லுங்க. உன் தகப்பனை பொறுத்து மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை வெறுத்து அந்த தேவரையை நிற்பந்தரித்ததால் இன்னும் உனக்கொண்டு உனக்கு தேவன் ரோன் என்று உனக்கு நீப்பால் தாய் என்று உனக்கு பட்டமே விட்டிருக்கிறோம். அப்படி தந்தைக்கு பெண் கொடுக்க உன் தந்தைக்கு பெண் கொடுக்க சம்மதம் தானே? போகலாம். ஐயா, தந்தையே தந்தையே ஐயா, எங்கே போனார்? ஏனடா இந்த தடகோலத்தோடு வந்திருக்கிறார்? தந்தையே, தாசபதியிடத்திலே நீங்கள் பெண் கேட்டதை கேள்வியுற்றேன், கொடுக்க மறுத்ததையும் கேள்வியுற்றேன். ஒரு தந்தைக்கு துன்பம் வருவது யாரால் அந்த பிள்ளையான் தந்தையுடைய துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்பதை நன்கறிந்து வந்தார். உங்களுக்காக பயந்து தாசுபதியிடத்திலே சென்று நான் பெண் வேண்டும் என்று கேட்கிறேன், தந்தைக்கு பெண் வேண்டும் என்று கேட்க முன்னமே உங்களுக்கு சொன்னதையே அந்த மன்னன் எனக்கு தெரிவித்தார். ஆனால் ஐயா, இன்று முதல் இந்த நிமிடம் முதல் இந்த மண்ணாசையை வெறுத்தேன், பெண்ணாசையை வெறுத்தேன், பொன்னாசையை வெறுத்து உங்கள் மகள் வழி பிள்ளைக்கு இந்த நாட்டை உரிமையாக்குகிறேன் என்று மீண்டும் தரித்தேன் தந்தை. அதன் பிறகு நீங்கள் ஆசை கொண்ட பெண்ணை கொண்டு வந்திருக்கின்றேன். தந்தையே, இந்த இளமை காலத்திலே அப்பா ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு மனம் செய்துவிட்டு இந்த அத்தியமா நகரத்துக்கு உனக்கு முன்சூட்டி வைத்து கண்ணால் பார்க்க வேண்டியவன் நான். இந்த இளமை காலத்தில் ஒரு உள்ளத்தில் இப்படியான ஆசாபாசத்தை விடுத்து நான் ஒரு பெண்ணை பார்த்து ஆசை வைக்கிறேன் அப்படி என்பதற்காக அந்த பெண்ணாலை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை மஞ்சாலே
உண்மைதான். உனக்கு பேரிட்டார் பகிரதி. பகிரதி. ஆராட்டி சீராட்டி அன்பு காட்டி வளர்த்தவள் பகிரதி. உண்மைதான். உன்னை வளர்க்க தவறிவிட்டு அன்பு காட்ட தவறிவிட்டு அத்தனையும் தவறுகிறான் கண்ணே. ஒரு பெண்ணை பார்த்து மனம் செய்து வைக்கவும் தவறிவிட்டு. ஆனால் நான் உனக்கு ஒரே ஒரு வரம் தரேன். ஒரு தந்தையர் உதவி சரமதன் உதவிட முடிந்தால் நான் பெற்ற கண்ணு. ஒரு பிள்ளையாகப்பட்டவன் பிறந்த காலத்திலிருந்து இறக்கும் தருவாய் வரைக்கும் உண்மை. ஒரு தகப்பனுக்கு எந்த உதவி செய்வானோ அதை நீ செய்து முடித்துட்டேன். ஆனால் அந்த பாவி நான் உனக்கு எந்த உதவி செய்வேன் அப்பா. ஒரு மனிதனுக்கு உதவியில் நான் உதவி சிறிதுமே மாதவன் செய்திலே அந்த கண்ணு. அணு என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். உண்மைதான். அந்த உதவி கூட பெற்ற பிள்ளையாகி உனக்கு நான் தகப்பனாயிருந்து எந்த உதவி செய்கிறேன். ஆனா செய்யாத காரணத்துக்காக உனக்கு என்ன வரம் தெரியுமா? என்ன வரம்? சிந்தையில் உரைக்க வேண்டும் உன் முன்னல்ல உன் உயிர் மேல் அந்த முந்துரை காலன் வரவரா என்று முடிவில்லா ஒரு வர பெற்ற கண்ணி. எந்த காலத்தில் யமதர்மா இந்த பூமி ஆசை எனக்கு வேண்டாம், என் உயிரை கொண்டு போ அப்படி என்று யமனை அழைக்கிறாயோ அப்பதான் யமதர்மன் வருவான். உன் உயிர் மீது ஆசைப்படுவான், உன் உயிரை கொண்டு போவான். அப்பேறு மகன் கொடுத்திருக்கிறேன். அப்பா தாசபதி, உன் மகளா இருக்கும்படியான இந்த மத்தியாந்தியாரை திருமணம் செய்ய போகும் நேரத்தில் 55 தேச ராஜாக்கள் என்று கூறியிருந்தார்கள். அந்த ராஜாக்கள் அனைவரும் இவன் ஒரு சந்திரகுலத்தரசன், பெரிய அரசன், சந்திர மன்னனாகப்பட்டவன் ஒரு வளைஞர் குல பெண்ணை திருமணம் செய்கிறான். அப்படி அது எல்லாம் உணவனத்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு என்ன 11 பேர் தெரியுது? ஏதாவது பதில் தெரியுமா? இப்போ இந்த பெண் இருக்கிறது என்னோட சொந்த பிள்ளை இல்லை. உனக்கு மனைவிக்கு பிறந்த பிள்ளையா கிடையாது. அப்ப யாரு? ஆமா, சூரிய குலத்தில பிறந்த மசுராஜன். மசுராஜன் ஆகாய மாற்றமாக ரதம் சென்று கொண்டிருக்கிற காலத்தில் அது நீதிமாகப்பட்டது யமுனா நதியில விழுந்தது. சரி. அந்த இந்துவை வந்து ஒரு மச்சமாக சொல்லக்கூடிய மீன் அது எடுத்து கொடுத்தது. அந்த மீனாகப்பட்டது என்னுடைய மலையிலே ஆகப்பட்டது. அந்த மீன் கொண்டு வந்து வருகின்ற காலத்தில் என்னுடைய மீன் பெரிதாக இருக்கிறது அப்படி என்று அந்த மீனை அறுத்து பார்க்கும் காலத்திலேயே அந்த வயிற்றிலேயே ஆண் ஒன்று பெண் ஒன்று 2 குழந்தை இருந்தது. இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை நாட்டு அரசனுக்கு தானே சொந்தம். அப்படி என்று அவரிடத்தில் கொண்டு போய் கொடுத்திருந்த காலத்திலேயே அவர் பார்த்தார், இந்த பிள்ளையை நான் வளர்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆண்பிள்ளை என்றால் ஒப்படைங்க. ஆமா, ஆனால் எனக்கு பிள்ளை என்பதே கிடையாது ஐயா. அதனால இந்த பிள்ளை அந்த பெண் பிள்ளையை உங்களுடைய நீதியாக எனக்கு விட்டுக் கொடுங்கள் அப்படி என்று கேட்ட காலத்திலேயே அந்த பெண் பிள்ளையை எனக்கு ஒப்படைத்தார்கள். அப்படியான அது வளர்க்கின்றார். பெண் பிள்ளையை கொண்டு வந்து வளர்த்தேன். அப்படியான மச்சத்திலே உண்டான காரணத்தினால் அது வயிற்றில் இருந்த காரணத்தினால் மச்சகண்ணி என்று பெயர் வைத்து வளர்த்து வந்தது. ஆனால் சூரியர் அந்த சூரியகுலத்திலே பிறந்த அரசனுடைய குழந்தை நாயம். ஆனால் நீங்களோ சந்திரகுலம். சூரியகுலமும் சந்திரகுலமும் உன்னமே ஒன்றா சேர்ந்திருக்கிறது. அதனாலே காக்கையினுடைய கூண்டிலே ஆனா குயில் முட்டையிட்டு போகிறது. அது குஞ்சு பறித்த உடனே அது வளரும் தருவாயிலே அந்த குயில் சத்தம் எங்கே கேட்குதோ அங்குதான் அந்த குயில் குஞ்சு போய் சேரும். காக்கை இனத்தோடு காக்கை சேர்ந்து இந்த பெண்ணாகப்பட்டவன் இப்போ காக்கையினுடைய கூண்டிலே வளர்ந்தாலும் குயில் இனத்தோடு அதனால எந்த தப்பு இல்லை. எந்த திருமணம் செய்யலாம். இதோ தேச ராஜா நீங்கள் திருமணமா திருமணம் செய்தார். வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ்ந்தார். இந்த சரித்திரம் முற்றி பெற்றது. ஆடி வேறு மாறி வேறு காலகட்டத்தில் சாரோக சாரித்த நாங்க கடவுள்